ப்ரோ ஓடு ஓடு. கலர் மாறி ப்ரோ, துப்பி விட்டுற போகுது ப்ரோ. ஆமா துப்பி விட்டுருவாங்க. ஆனா அடிச்சிச்சு ரெண்டு நேரம் வந்து அடிச்சிச்சு. ஆமா, ஒரு நேரம் விட்டு ரெண்டாவது நேரம் வந்து அடிச்சிது. அடிச்சு மிஸ் ஆயிட்டான். ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில மீன்கள் பிடிச்சிருக்கோம். அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜிக் யூஸ் பண்ணி ஜிக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிங் லூர் யூஸ் பண்ணி ஜிக் பண்ணி மீன் பிடிச்சிருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் ஆழம் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட சிங்கிங் லூரை வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு அதை வந்து நம்ம ஸ்பீடாக ரிட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மீன் மேலே போகுதுங்கிறத நினச்சிட்டு மீன் சரன்னு வந்து அடிச்சிருவான். அதை மாதிரி தான் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். பாருங்கள், வேறு லெவல் ஃபைட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணுற லூர் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எப்போவும் யூஸ் பண்ணுற அதே லூர் தான் நண்பர்களே. நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு குயின் ஃபிஷ் பிடிச்சிருக்கோம், அதே லூர் தான். இந்த லூர் பார்த்திங்கன்னா ஒரு 5 kg ஃபிஷ் பிடிக்கிற வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து ரீசெண்டாக வந்து ஒரு குயின் ஃபிஷ் பிடிச்சோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 kg இருந்தது. ஆனால் அதை தாங்க தான் செஞ்சது. ஆனால் அதுக்கு மேலே மீன் அடித்தா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஹூக்லாம் வந்து பிடிங்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த லூர் பார்த்திங்கன்னா ஒரு 5 kgக்குள்ளே இருக்கிற மீன் பிடிக்க தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து ரெகுலராக இந்த லூர் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து பிராண்டட் லூர்ஸ்லாம் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணதில்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பிராண்டட் லூர்ஸ்லாம் வந்து வாங்கி இந்த லூரோட வந்து அது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பேட் ஆகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆக்ஷனும் மிஸ் ஆகும். ரொம்ப மிஸ் ஆகாது, ஓரளவுக்கு கொஞ்சம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லோரமாக கேஷ் பண்ணும்போது லைட்டாக லெஃப்ட்டோ ரைட்டோ அப்படி ஓரமாக ஒதுங்கி ஓடுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஆக்ஷன் வர தான் செய்யும், லைட்டாக ஒதுங்கி ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்து ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ப்ரோ ஓடு ஓடு. போடு ப்ரோ, மீன் எடுக்க மீனை பாரு. வேண்டாம் வேண்டாம், நீ எடு நான் அதுக்கு நான் எடுத்துக்கிறேன். நவுண்டு இங்கே தான் நான் இங்கே எடுத்துக்கோங்க. தூக்கிடலாமா? நோண்டு நண்பர்களே, இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டக்குனு எடுத்து போடும் பைய கூட. ப்ரோ ஒரு ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகிட்டு. நண்பர்கள், நம்ம ஜிடிக்கு ட்ரை பண்ணோம். அவ்வளோ பார்த்திங்கன்னா ஐப்பூர ஸ்ட்ரைக்கே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பர் அதாவது பார்த்திங்கன்னா புள்ளிக்கிழவு அடிக்கிறதுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து சாஃப்ட் லூரு, ஷிம்ப்பு, அதுபோக பார்த்திங்கன்னா ஸ்பூனு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளோவா ரொம்ப யூஸ் பண்ணி பழகலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி எல்லாமே பழகணும். இப்போ வந்து நம்ம சாஃப்ட் லூரில் தான் குரூப்பர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களே. நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக சாஃப்ட் லூர் போட்டு பழகிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா பழகத்தில் நமக்கு ஒரு அடியை பாருங்க, புள்ளிக்கலவா.
நண்பர்களே முதல் முறையாக அடிச்சாம பாருங்க. அதுலேயே வீடியோ ஆல்ரெடி ஆன்ல தான் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கனவு அடிச்சிருக்கப்பா, பரவாயில்லையே. குட்டு இன்னைக்கு கலர் மாறி ப்ரோ, துப்பி விட்டுற போகுது ப்ரோ. ஆமா வெளியே தூங்கல ஆடுவோம் என்ன, வெளியே தூங்க அறைய பாருங்க. இதில் சிக்கன் அடிக்க அவ்வளோ நண்பர்களே இதான் கலர் மாறுமாங்கல்ல. சரி 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 சரி, இன்னொரு நேரம் உள்ள விடுமா போயிட போகுது. என்ன மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. பார்த்தீங்களா, சுத்துன்னு மூஞ்சில அடிக்க போகிறான். இப்போ துப்ப போகிறான். மைய அடிச்சிடாத. ஆ மைய அடிச்சிடாத, மை வரும். ஆமாம், பார்த்தீங்கன்னா கனவா அடிச்சிருக்கோம் லூரில். என்ன லூரில் பாருங்கள், லூரில் தான் நம்ம வந்து கனவா அடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா, கண்ணை பாருங்கள். அண்டாரி ஓய் ஓய், நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ப்ரோ வந்து ஃபிஷ்ஷிங் வந்திருந்தாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப்பர் பிடிச்சாரு. நம்ம ஒரு 3 குரூப்பர், ஒரு ஜிடி, ஒரு கனவா உடம்பு நம்ம பிடிச்சோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. புதுசாக நம்ம வீடியோஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பழைய வீடியோஸுமே பாருங்கள், நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் முக்கியமான ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இவனை போய் இன்றைக்கி வீட்டில் போய் செஞ்சிட வேண்டிதான். செஞ்சு வீடியோ போட்டுருவோம். அதுலேயே பார்த்திங்கன்னா பாறை ஒரு 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதான் இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு. வேறு லெவலு. இதான் பார்த்திங்கன்னா கனவா. பாருங்க, இது ஒரு சோத்து கூட வச்சு வேறு லெவல், சூப்பராக இருக்கான். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கனவாலாம் சமைச்சதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட தான் பார்த்தீங்கன்னா கனவா சமைக்க கொடுத்துருந்தேன். அவன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சமைச்சு கொடுத்துருந்தான். இல்லை வேறு லெவலில் வச்சுருக்கான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.